எனக்கும் சத்தியமா தொடர்பு எதுவுமே இல்லை. அப்போ உங்க மாமன் பொண்டாட்டிட்டு சொன்னது எப்படி? ஏன்டா இப்படி வந்தோன்னு இப்போ முழிச்சிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நிமிஷம் நான் சந்தோஷமா கிடையாது, கஷ்டத்தில் தான் இருக்கேன். உனக்கு சொகத்துக்கும் உனக்கு சோறு போட உன் பிள்ளைங்களுக்கு மட்டும் நான் பொண்டாட்டி மித்ததுக்குலாம் நான் பொண்டாட்டிங்களா? சொல்லுங்க. என் பேர் மலர் மேடம். வீட்டுக்காரரு அவரும் நானும் விருப்பம் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம். எப்போ? 20 வருஷம் ஆயிடுச்சு. 20 வருஷம் ஆயிடுச்சு. பசங்க 3 பேர் இருக்காங்க. 2 பொண்ணு ஒரு பையன் இருக்கு. ஒரு பொண்ணுக்கு இப்போதான் மேரேஜ் ஆயிடுச்சு. 7 மாதம் ஆகுது. ஒரு 4 வருஷத்துக்கு முன்ன ஒரு பொண்ணா கூட நாங்கள் எங்க கூட தான் வேலைக்கு வந்தாங்க. என்கிட்ட தான் வேலைக்கு. என்ன வேலை செய்கிறாங்க? செங்கல் கல்லாக இருக்கிறோம். எங்க கூட தான் வேலை செஞ்சாங்க. எங்கள் கூட வேலை செஞ்சுன்னு நாங்கள் தான் கூட்டின்னு வந்து சரி புழைக்கிறதுக்கு வராங்களேன்னு கூட்டின்னு போனோம். கூட்டின்னு போட்டுட்டு வேலை செஞ்சேன். எங்கள் வீட்டுக்காரனை வச்சுக்கினாங்க. நானும் அது கண்ட்ரோலாக நான் கேட்கல. சரி நம்ம அப்பா இவருக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதா இதோட 4வது பொண்ணோட தொடரும். அப்படியா? சரி இது நம்ம கேட்கக்கூடாதுன்னு அந்த பொம்பளை போய் ஒரு வார்த்தை நான் இது வரைக்கும் ஏன்டி அங்கிட்ட பேசுகிறேன் கொள்றேன்னு நான் எதுவுமே கேட்கல. எங்ககிட்ட வேலை செஞ்சேன். அப்புறம் ஒருத்தர் சொல்ல நானே எங்கள் வீட்டுக்கார கேட்டேன். இந்த மாதிரிலாம் செய்யாத வேண்டாம், இதோட விட்டுடு, நம்மளுக்கு பசங்க ஆயிடுச்சு, பொண்ணு வயசுக்கு வர மாதிரி ஆயிடுச்சு, இந்த புத்தி எல்லாம் வானான்னு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணேன், எவ்வளோ சொன்னேன். நீ சொன்ன நான் அதனால தான் இட்டுன்னு வந்துட்டேன். இப்போ வீட்டில் இருக்காங்களா? உங்கள் வீட்டில்? எங்கள் வீட்டில் இல்லை, வெளியில் இருக்கிறாங்க. சென்னையில் தான் இருக்கிறாங்க. உங்கள் வீட்டுக்கார் உங்களோட இல்லை? எங்களோட இல்லைங்க. அங்கே போயிட்டாரா? அங்கே தான் இருக்கிறாரு. மாதத்தில் எப்போனா ஒரு தடவை வருவார். அங்கேருந்து வரும்போதே ஃபுல்லாக குடிச்சிட்டு வருவார். எடுத்துன்னு வர்றாரு ஒரு 1000 500 எடுத்துன்னு வருவார். அது என் கையில் கொடுக்கவே மாட்டார். ₹1 கொடுக்க மாட்டார். அவர் இஷ்டத்துக்கு வச்சுன்னு குடிப்பார். குடிச்சிட்டு மிச்சம் மீது தூங்கிவிட்டாருன்னா எங்கள் பசங்க எடுத்துன்னு வந்து கொடுக்கும். சரி, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னொருத்தர் பொண்ணாட்டி. அப்போ எப்படி இருக்காரு? ஒன்றா எங்கே தான் இருக்கிறாங்க. அவங்க புருஷனை விட்டு வந்துட்டாங்க. குழந்தைங்க புருஷனை எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்களா கூட வந்துட்டாங்க. இவங்களும் எங்கே நானும் எவ்வளோ பேர் வச்சு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். 3 முறை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஊரில் பஞ்சாயத்து வச்சு பார்த்தேன். அவ கூட நான் போகிறதில்ல, எனக்கு பொண்டாட்டி பிள்ளை தான் வேணும்னு ஒரு 4 நாள் தான் இருப்பார். சரி நம்ம வீட்டுக்கார இருக்கிறாருன்னா நானும் எத்தனை நாளைக்கு வீட்டில் இருக்க முடியும்? சரி வீட்டில் இருக்கிற வரைக்கும் இருக்கிறாரு, நான் வேலைக்கு போயிட்டேன்னா ஓடிடுவார். 2 பேரும் விருப்பம் பண்ணி கல்யாணம் பண்ணி வந்துட்டு இன்றைக்கி 3 பிள்ளை பெற்றுட்டு பொண்ணு வயசுக்கு வர மாதிரி ஆகி நீ கல்யாணம் ஆகிட்டு பிற்பாடு உனக்கு இன்னும் ஒருத்தன் பொண்டாட்டி வேணும்னா நீங்களே சொல்லுங்க மேடம். எல்லாம் நீ செஞ்சுட்ட போவாதன்னு சொன்னேன். நீ கண்ட்ரோலாக இருக்க வேண்டியது தானே. எனக்கு அதுதான் வேணும்னு போகிறேன்னா அப்போ என்ன இருக்குது அவங்க கூட்ட மாட்டோம். அப்போ என்கிட்ட இல்லை, என்ன இல்லை, குழந்தை பெற்றுக்கலையா? வீடு கிடையாது மேடம், நான் சம்பாதிச்சு உனக்கு வீடு வாங்கி விட்டேன். அவங்க அப்பா அம்மா சம்பாதிச்சு நம்மளுக்குன்னு ஒரு இடம் விடலை. நாங்களே கஷ்டப்பட்டு நாங்களே வீடு வாங்கணும். 2 வீடு வாங்கணும். பொண்ணோட கல்யாணத்துக்கு 3 லட்ச ரூபாய் கடன் போட்டு விட்டுட்டு ஓடிட்டார் மேடம். அவரு கூட இருந்து கல்யாணம் வரைக்கும் எல்லாம் பார்த்தாரு. கடமும் வாங்கினார் கூட இருந்து. அந்த பொம்பளைட்ட ஏதாவது காசு வாங்கியிருக்கீங்களா? நான் எதுவும் காசு வாங்கலை மேடம். அவர் சம்பாதிச்சு அவர் கையில் தானே கொடுக்குறா. சம்பாதிச்சு நீ என்கிட்ட கொடுத்துருந்தா நான் உன்னை கேட்க முடியும். நீ அங்கேயே இருந்து நான் அவங்ககிட்ட சம்பாதிச்சு கொடுத்துட்டு நீ உன் சம்பாதி நீ வாங்கினு உன் பொண்ணு பிள்ளை கொடுக்கணுமா கொடுக்கூடாதா? நீங்கள் அவங்கள்ட்ட எந்த காசு? நான் எந்த காசும் வாங்கலை. நான் போகிறதும் கிடையாது. மெட்ராஸ் தேடி ஒரு 2 டைம் போனேன். என்ன இதுமாரி பண்ணுறேன் அதுமாரி போகிறேன்னு கேட்டதுக்கு என்னை இஸ்து போட்டு சேம்பல் அடிச்சுட்டு அவர்கிட்ட பஸ் பார் காசு வாங்கினு என்னை சேம்பர்லேயே வீட்டுக்கு ரெஸ்ட்டு ஓடிட்டார். நானும் ஒரு 3 மணி நேரம் சேம்பர் எங்கெங்கேயோ சுற்றி பார்த்துட்டு அதுக்கு பிற்பாடு நானே காசு வச்சு அங்கே மெட்ராஸ்லேருந்து பட்னியாவே வந்தேன் ஊருக்கு. நைட்டு 9 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன். எவ்வளோ நாள் ஆச்சுமா அது ஆரம்பிச்சு? இது 4-5 வருஷமாக நான். இப்போ ஏம்மா வந்திருக்கீங்க? இப்போ வந்திருக்கேன். என்னால் கடன் தொல்லை தாங்க முடியல. கல்யாணம் பண்ணி 3 லட்ச ரூபாய் கடன் பண்ணி விட்டேன். இப்போ இருக்கிற வீட்டையும் விற்று என் பொண்ணு கடனை கொடுத்துட்டேன். இன்னும் இருக்கிறது ஒரு வீடு, இன்னும் பிள்ளைங்க இன்னும் ஒரு பொண்ணு கட்டி கொடுக்குற மாதிரி இருக்குது. நீ இப்படியே இருந்துட்டான்னா நான் இருக்கிற வீட்டை கூட விற்றுட்டு நான் வாய்க்கையும் தொலைச்சிட்டு வீட்டையும் தொலைச்சிட்டு நான் நடுத்தரில் தான் நிற்கணும். எனக்கு தாய் தப்பா அண்ணன் தம்பி யாரும் கிடையாது. அப்பா அம்மா இருக்கிறாங்க, அண்ணன் தம்பி யாரும் கிடையாது. எனக்குன்னு ஆதரவுக்கு யாரும் கிடையாது. இவர் விட்டா, பசங்க விட்டா. பையன் என்ன பண்ணுறான்? பையன் இருக்கிறான், 15 வயசு பையன். படிப்பு வரல. நானும் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி பாருறேன். எல்லாம் அவங்க ஆளுங்க எல்லாம் மொத்தம் அவங்களுக்கு தான் இருக்கிறாங்க. எனக்கு யாரும் எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. வருவார், மெட்ராஸ்லேருந்து வர எப்போனா ஒரு தடவை வர்றாரு. நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கிற ஆசையும் பாசமாக கிடையாது. அங்கேருந்து வரும்போது ஃபுல்லாக குடிச்சிட்டு வருவார். எடுத்துன்னு வர 1000 1500 இதுதான் எடுத்துன்னு ஒரு மாதமெல்லாம் சம்பாதிச்சா கூட அந்த 1000 1500 ரூபாய்க்கு மேலே வீட்டுக்கு எடுத்துன்னு வர மாட்டார். வரும்போது ஃபுல்லாக தண்ணி சாப்பிட்டு வருவார். அன்றைக்கி ஊருக்கு வர அன்றைக்கி எங்களை வீட்டிலே விட மாட்டார். இந்த பார் போன வாரம் வந்து அடிச்சு எங்கள் பார் முடிஞ்சல. இங்கே வரதுக்கு முன்னாடி வேறு என்ன முயற்சி எடுத்தீங்க? நான் போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் மேடம். என்னாச்சு? 3 முறை கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்.
அங்கே கேஸ் வாய்ப்பீஸ் வாங்குற வரைக்கும் எனக்கு பொண்டாட்டி பிள்ளை வேணும், நான் இருக்கிறேன், நான் போக மாட்டேன்னு சொல்கிறாரு. ஒரு வாரம் தான் இருப்பார். ஒரு வாரம் இருந்தால் நான் வேலைக்கு போயிட்டேன்னா சரி, எவ்வளோ நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? 2 பேருமே வீட்டில் இருக்கிற 3 குழந்தைங்க இருக்குது. எவ்வளோ நாள் உட்காந்துட்டு நான் வேலைக்கு எங்கன்னா போயிட்டேன்னா வச்சுக்க, அவருக்கு பஸ் பாதி யார் காசு கொடுப்பாங்கன்னு தெரியாது. ஒரு 3-4 டைம் அந்த அம்மா ஆர்னில் வந்து கூட்டின்னு போவோம்மா. பஸ் பார் போட்டு வந்து மட்டும் இட்டுன்னு போவோம்மா. அப்போ குழந்தைங்க பொண்டாட்டி பிள்ளை இருக்குது, அவங்களாம் சாப்பாட்டுக்கு வேணாம்மா, கூட்டின்னு போய்டும் அந்த அம்மா வந்து. கரெக்டாக தகவலாக ஃபோன் போட்டு சொல்லிட்டாங்கன்னா அந்த இடத்துல ஆர்னில் வந்து எங்கே நிற்கிறேன்னா கரெக்டாக அந்த அம்மா வரும், கூட்டுக்குன்னு அந்த அம்மா போயிடும். 20 வருஷம் உங்க கூட வாழ்ந்துட்டு எப்படிமா அப்படி பண்றாரு? அதுதாங்க மேடம். அப்போ என்கிட்ட என்ன குறை கண்டுட்டேன். உங்களுக்கு 2 பேருக்கு ஏதாவது சண்டை நடந்ததா? ஏதாவது மன வருத்தம் இருக்கா? அதெல்லாம் எதுவுமே இல்லை. நாங்கள் 2 பேரும் நல்லா தான் இருந்தோம். எங்கள் அம்மா வீட்டுக்கு அவங்க ஏற்றுமை இல்லாத நாங்கள் போவோம் வருவோம், எதுவுமே எல்லாம் செய்வாங்க எங்கள் அம்மாவும். அவரையும் கூட்டின்னு போவேன், அவரும் வருவார். எங்கள் ஆளுங்க யாரும் எதுவுமே. ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல, அப்ப அந்த அம்மா வந்து என்ன சொல்லிச்சு? அந்த அம்மாவை கூட்டின்னு வரதில்ல. ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த அம்மாவை கூட்டின்னு வரது கிடையாது. அவங்க ஸ்டேஷனில் நீங்க நேரா அந்த அம்மாட்ட பேசினதே கிடையாது? நாங்கள் பேசுனதே கிடையாது. ஃபோனில் கேட்பேன், ஏன்டி ஆம்படியான வச்சுன்னுக்குற, என் குடும்பத்தை ஏன் கெடுக்கிற, இப்படி நீ ஆம்படியான அனுப்பிச்சிடு, என் குடும்பத்தில் தலையிடாத, நீ வராதா, விட்டுட்டு போயிடுன்னு நான் ஃபோனில் கேட்பேன் மேடம். அவங்க நம்பர் எப்படி தெரியும்? எங்கள் வீட்டுக்காரர் அங்கே தானே இருக்கிறாங்க. அவ ஃபோனை கொடுப்பாரா? ஃபோன் கொடுப்பாரு. ஆனால் அவர் இருக்கும்போது இந்த அம்மா எடுக்கிறது கிடையாது. இந்த அம்மா அவர் எல்லாரும் மொத்தம் அந்த அம்மா எடுத்து பேசுவாங்க. நான் கேட்பேன் மேடம், மனசு விட்டு கேட்பேன். நான் என் ஆம்படியான விட்டுடு என்கிட்ட, நீ போ, உன் பொண்ணு பிள்ளை உங்கள் வீட்டுக்கார நடப்ப சேர்ந்து வாய், என் வாய்க்கில் குறுக்க வராத. நானும் அந்த அம்மா எவ்வளோ கெஞ்சி பார்த்துட்டேன். என்ன சொல்றாங்க? நான் ஏன் போகிறேன், உன் ஆம்படியான நீ நிறுத்திக்க, உன் ஆம்படியான் ஏன் வரான், நான் கூப்பிடலையே அப்படின்னுவாங்க. உடனே அந்த பேசி 1 மணி நேரத்துக்குள்ளே பார்த்தா உடனே எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட அவங்க பேசுவாங்க. ஆனால் யாரும் சொல்ல மாட்டாங்க, அந்த அம்மா ஃபோன் பண்ணுறாங்க பேசுகிறாங்கன்னு யாரும் சொல்லவும் மாட்டாங்க. எங்கள் ஆளுங்க எல்லாம் அவங்களுக்கு தான் சப்போர்ட், எனக்கு சப்போர்ட். யார் ஆளுங்க? அவங்க ஆளுங்க எல்லாமே எங்கள் மாமியார் வீட்டு ஆளுங்க எல்லாம். அது என்ன, அது வந்து அவங்களுக்குலாம் ஒன்றா ஆயிடுச்சு, நான் வேறே ஆகிட்டேன். அதுதான் வருத்தம். உங்கள் வீட்டுக்காரர் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? எல்லாம் இருக்கிறாங்க, 5 பேர் அண்ணன் தம்பிங்க. அவங்க யாரும் கேட்கறது இல்லை? யாரும் கேட்க மாட்டாங்க. அவங்க ஆளுங்கெல்லாம் இவங்களுக்கு சேர்த்து வச்சுங்க தான். என்னை மெட்ராஸில் பெங்களூரில் வேலைக்கு விட்டுட்டு 30,000 வாங்கி கடன் வாங்கி ஒரு 10 பேரை வச்சுன்னு வேலை செய்யணாங்க. 1,50,000 கொடுப்பாங்க மேடம், வச்சுன்னு வேலை செய்வோம். இவர் 30,000 கடை இருக்கும்போதே இவ்வளோ கூப்பிட்டுன்னு விட்டு வந்துட்டார். 10 பேர் அங்கே விட்டுட்டு நான் இருந்து வேலை செஞ்சு அந்த கடை அரிசி அந்த 10 பேருக்கு கூலி பங்கு பேசி கொடுத்துட்டு அவங்கவுங்கள ஊருக்கு அனுப்பிச்சிட்டு நான் அங்கேயே நின்றுட்டேன். இவங்களும் எங்கேயோ தேடி பார்த்தோம், கிடைக்கல. நம்மளுக்கு ஆம்படியா வேணாம், நம்ம பிள்ளைங்க இருந்தால் போதுன்ட்டு நான் பெங்களூரே செட்டில் ஆகிட்டேன். அப்புறமா எங்கள் பொண்ணு வயசுக்கு வர மாரி இருக்கும் போது நான் வந்தேன். நம்ம பொண்ணுங்களாம் பேச ஆச்சு, நம்ம எங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்துட்டு 1 வருஷம் 6 மாதம் தேடினேன் மேடம். எல்லாம் பணமாக செலவு பண்ணி தேடினேன். அவங்க வீட்டுக்காரன் தேடினார் கூட சேர்ந்து. ஓ, நீங்கள் 2 பேருமே? அவங்களும் தேடினாங்க. என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க உங்கள் வீட்டுக்காரர். ஏன்? உங்கள் வீட்டுக்காரர் தானே இட்டுன்னு போயிட்டாங்க. எனக்கு என் பொண்டாட்டி எனக்கு தேடி கொண்டாந்து விடு, எனக்கு உங்கள் ஊர் தெரியாது, ஆள் தெரியாது, உங்கள் வீட்டுக்காரர் தானே, எங்கள் சம்சாரத்தை கொண்டாந்து விடணும். அந்த அவங்க வீட்டுக்காரர் எனக்கு மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து இல்லை வந்து தேடி கொடு எங்கள் வீட்டுக்காரர், எங்கள் வீட்டு அம்மாவை, இல்லை நீ ஸ்டேஷனில் போய் இரு, கூட்டின்னு வந்து அந்த அவங்களா கூட சேர்ந்து 2 நாள் தேடினேன் மேடம். கிடைக்கவே இல்லை. உங்கள் பேர் என்னம்மா? அன்பரசி. எவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி? ஒரு 6 வருஷம். 6 வருஷம். யாரோட கல்யாணம் ஆச்சு? இவங்க கூட 6 வருஷமா இருக்காங்க. உங்க ஒரிஜினல் புருஷன் அவங்க ஒரு 16 வருஷம். எப்படிம்மா அதை விட்டுட்டு இப்படி வந்தீங்க? இவங்க தான் சும்மாவே சொல்லிட்டாங்க, இவரை வச்சிருக்கேன் அது இதுன்னு சொல்லிட்டு. அவங்கள நம்ப கேட்டிருப்பேன் நான். கேள்வி மேடம், என்கிட்ட தான் வேலை செஞ்சாங்க. ஒரு நாள் கிட்ட சொல்லி அவங்க வீட்டுக்காரருக்குலாம் நான் சொல்லவே இல்லை. சொல்லி தான் இருந்தாலும் எங்களை நிறைய அடிச்சு கொடுமைப்படுத்தினால தான் இவர் என்ன கூப்பிட்டு வந்தார். அதெல்லாம் சும்மா அவர் வாய் சேர்த்து நான் போயே சொல்ல மாட்டேன் சார், அவங்களே கூப்பிட்டு கேளுங்க, அவங்க வீட்டுக்காரரை கேளுங்க. என்ன நடந்ததுமா? நாங்கள் இவங்ககிட்ட வேற ஓனர் மூலியமாக தான் நாங்கள் வேலைக்கு போனோம். ஆனால் இவங்ககிட்ட ஆள் இல்லை, அதுக்கோசரம் இவங்ககிட்ட எங்களை வேலைக்கு விட்டாங்க போனோம். ஆனால் இவங்க வந்து சும்மாவே வேலைக்கு வந்ததுனால இவங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசுகிறேன் செய்கிறேன்னு சும்மாவே இது. யார்கிட்ட வேலை செஞ்சீங்க? இவங்க கிட்ட வேலை செஞ்சீங்களா, வேற இடத்துல வேலை செஞ்சீங்களா? அந்த ஓனர் மூலியமாக போனது. ஆனால் இவங்களுக்கு ஆள் இல்லாதனால இவங்ககிட்ட எங்களை விட்டாங்க. சரி. இவங்க கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்களா சேம்பர்லையா? அப்போ வந்து இது வந்து சும்மாவே எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிடுது, இது மாதிரி உங்கள் பொண்டாட்டி எங்கள் வீட்டுக்காரர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவர் என்ன கொடுமைப்படுத்தினார். ஒரு 2-3 மாசமா கொடுமைப்படுத்தினாரு. அதனால தான் அவர் என்ன கொடுமைப்படுத்தினாரு? அடிக்கிறது, உதைக்கிறது, குடிச்சிட்டு அமங்கலம் பண்ணுறது. சோறு இருந்தாலும் சரி அப்படியே தூக்கி போடுவார், குழம்பு இருந்தாலும் சரி அப்படியே தூக்கி போடுவார். ரொம்ப இது பண்ணார்.
உங்களுக்கு எவ்வளோ பசங்க? 3 பசங்க, ஒரு பையன் 2 பொண்ணு. பொண்ணெல்லாம் விட்டுட்டு வந்துட்டீங்களா? எல்லாம் காலேஜ் படிக்குது மேம். அதுங்களெல்லாம் விட்டுட்டு வந்துட்டீங்களா? விட்டுட்டு தான் வந்துட்டேன். உங்களுக்கு அம்மா வேண்டாம்? இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு இப்போ தான் ஒரு 6 மாதம் எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னே நல்லா தான் இருந்தாங்க. இப்போ எங்கள் வீட்டுக்கு போகிறதுனால தான் இவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. சம்பாதிக்கிறதெல்லாம் அங்கே எடுத்துன்னு போய் கொடுப்பாங்க. இத்தனை நாள் இவங்களுக்கு தான் நான் கொடுத்துட்டு இருந்தேன். யாருக்கு கொடுத்துட்டு இருந்தீங்க? இவங்க தான் எங்கள் வீட்டுக்காரர் தான் வாங்கிட்டு போவாங்க பணமெல்லாம். ஏன்? எங்கள் வீட்டுக்கு போகக்கூட சொந்த பந்தம் எதுவுமே நான் போவேன், எல்லாத்தையும் மறந்துட்டு இவங்க கூட நான் வந்துட்டேன். யாரு கூட? எங்கள் வீட்டுக்காரர் கூட. சம்பாதிக்கிறதெல்லாம் அந்த 6 வருஷமாக அவங்க தான் வாங்கிட்டு போனாங்க. இவங்க வீட்டுக்காரர்? ஆமாம் மேடம் ஒரு மாசத்துல ஒரு தடவை தான் வருவார். 1000 1500 ஒரு ஆம்பளை எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க சொல்லு மேடம். 1500 1000 500 தான் எடுத்துன்னு வர வசரம். அதுக்கு மேலே 1 ரூபா கொண்டாந்து என் கையில் இது வரைக்கும் நான் கொடுக்கவே இல்லை மேடம். அப்போ காசு நிச்சயத்துக்கு 10,000 கொடுத்தேன் நான். அவங்க பொண்ணு சின்ன பொண்ணு வயசுக்கு வந்த 10,000 வாங்கிட்டு போனார். இப்போ அவங்க மாமனார் அமைச்சு 10,000 ரூபாய் வாங்கிட்டு போனாங்க. கேளுங்க உண்மை இல்லைன்ட்டு இவங்க அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க எப்படி உங்க பிள்ளைங்களை விட்டுட்டு வந்தீங்க? அது உங்க 2 பொம்பளை வந்து பசங்க தப்பு தான் மேம். இவங்க தான் நாசம் பண்ணி அதெல்லாம் விடுங்க. 2 பசங்க இருக்காங்கல்ல. எங்கள் குடும்பம் நாசம் பண்ணி என் வாழ்க்கையை நாசம் பண்ணாங்கல்ல, அதுக்கு பதில் சொல்லுங்க இவங்கள. எங்கள் பணம் போனால் கூட போயிட்டு போகுது. நானும் என் பிள்ளைங்களும் பிரிஞ்சு எவ்வளோ தவிக்கிறோம். அதானே இவங்களுக்கு நல்லா இருக்குது. இப்போது நீங்க ஏன் தவிக்கிறீங்க? பிள்ளைங்களோட இருக்க வேண்டியது தானே? அவங்க இவங்க கூட வந்ததுனால தானே சேர்த்த மாட்டேன்றாங்க. ஏன் வந்தீங்க? தேவையில்லாத பழி வச்சாங்கல்ல இவங்க. நான் சொல்லவே இல்லையே. என் குழந்தைங்க மேலே சத்தி பண்ணுவேன் மேடம். எங்கள் வீட்டில் பிரச்சனை வந்தது ஒரே ஒரு வாரம். இந்த அம்மா 3 மாதம் அது. எங்கள் வீட்டுக்காருக்கு எனக்கு சண்டை வந்து ஒரே ஒரு வாரம் தான் மேடம். இந்த அம்மா கூட பேசுகிறேன் கொள்றேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வாரம் தான் எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு சண்டை வந்தது. இந்த அம்மா சொல்கிறதுலாம் 3 மாதம்லாம் போய் 3 மாதமாக இருந்தால் அந்த இடத்துல நான் வச்சுன்னு எங்கள் வீட்டுக்காரனை நான் வேலை செய்வேனா? கேட்டது ஒரே வாரம் தான். அவர் கூட இருக்கிறார் பக்கல். எங்கள் வீட்டுக்காருக்கு எனக்கு இந்த அம்மாவுக்கு பிரச்சனை வந்து தெரிஞ்சு ஒரு வாரம் தான் அந்த சேம்பரில் இருந்தது. நானும் எங்கள் வீட்டுக்காரும் ஒரே வாரம். அவங்க வீட்டுக்காரருக்குலாம் சொன்னது போனது எல்லாம் மொத்தம் போய் அவங்க வீட்டுக்காரருக்கு நான் பேச மாட்டேன் மேடம். சரியா பேசாம எப்படி போயிட்டு எங்கள் ஊரில் 5 நாள் இருந்தாங்கன்னு கேளுங்க. கூட்டமா நாங்கள் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. நான் சொன்னேன் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க கிடையாது. கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இவங்க வீட்டுக்காரர் வந்து என்ன கூப்பிட்டு வந்துட்டாருன்ட்டு இந்த அம்மா வந்து காரில் தூக்கிட்டு போயிட்டாங்க. அவங்க இந்த அம்மாவும் அவங்க போயிட்டு 5 நாள் இருந்தாங்க. நான் யாரு தூக்கிட்டு போனாங்க? இவங்க ஆளுங்க என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து கொண்டாந்து என் பொண்டாட்டி விட்டா கூட இல்லை எங்கள் ஊரில் வந்து பதில் சொல்லு. அவங்க மூத்தாரும் இதுவும் போயிட்டு 5 நாள் அந்த ஊரில் இருந்தாங்க. அவங்க ஊரில் இருந்த மேடம். எனக்கு நீங்க பண்ணதுனால தானே? நீங்க தப்பு பண்ணதுனால தானே? அது அவங்க அப்போதான் கூட்டிட்டு வந்து விடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த அம்மாவே தான் போனாங்களாம். நான் போகலை. நீங்க போவீங்க, அவங்க உங்களை தேடுறதுக்கு வரக்கூடாது. எங்களை தேடுறதுக்கு யாரும் வரல மேம். நாங்கள் யாருக்கு எந்த இடைஞ்சலும் கொடுக்கல. இப்போ கூட கேளுங்க, அவங்க வீட்டாண்ட போகிறேன்னா அவங்கள ஏதாச்சும் கேட்குறேன்னா இல்லை அவரை ஏதாச்சும் கேட்குறேன்னா போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேளுங்க. புருஷனை கூட்டிட்டு இப்போ ஒரு வாரமாக கூட போயிட்டு அங்கே தான் இருந்துட்டு வந்தார். பணம் கொடுக்குற வரைக்கும் அமைதியாக இருந்தாங்க. இப்போ என்னால் பணம் கொடுக்க முடியல. இருந்து நகையெல்லாம் வச்சாச்சு. இப்போ என்னால் கொடுக்க முடியல. அதனால தான் இப்போ நான் பணம் பணம் வாங்குறாங்களா அவங்க? நான் வாங்கினான்னு கேளுங்க. அவங்க வீட்டுக்காரர் வாங்கிட்டு போனாங்களா இல்லையா? சரி ஏன் மேடம் சம்பாதித்து குடும்பமா அவங்ககிட்ட பண்றாரு, சம்பாரிச்சு உங்ககிட்ட கொடுக்குறாரு பணம். அப்ப நீ தான் கொடுக்கணும். அவர் கஷ்டத்தை நீ வாங்கும்போது நீ தான் கொடுக்கணும். நான் அவர் கஷ்டம் என்கிட்ட கொடுக்கல. அவர் என் கூட இப்போ இருந்து நீ வந்து 2 மாசம் அங்கே இருந்ததானே? நான் இருந்தில்ல அன்னைக்கு கூட இருக்க வேண்டியது தானே? நீ என்ன பண்ண? அவங்க வீட்டுக்காரர் கூட அது இருக்க வேண்டியது தானே? நானா வேணான்னு சொன்னேன். மாசம் எங்க இருந்தாங்க? நாங்கள் இருந்த இடத்துலயே அவங்க 2 மாசம் இல்லை மேடம். எங்கேருந்து வந்து கூப்பிட்டாரு. நான் வண்டி போட்டுக்கிறேன் வா நம்ம 2 பேரும் சம்பாதிக்கலான்னு கூட. நான் சொல்லியே போகிறேன். என்னன்னு சொல்லி போகிறேன், அவள் வீட்டாண்ட போகக்கூடாது, அவள் வந்து அந்த வண்டியில் வேலை செய்யக்கூடாது, அவளுக்கும் உனக்கு எந்த தொடர்பு இல்லாத இருந்தால் நான் வரேன்னு சொன்னேன். சரி வா நான் போகிறதில்லன்னாரு. 2 நாள் 3 நாள் தான் மேடம் அவள் வீட்டாண்ட போவாத சாப்பிடாத கொள்ளாத இருந்தார். மறுபடியும் 3ஆம் நேரத்தை ஆரம்பிச்சிட்டார். நான் அங்கே தான் போவேன். இவ்வளோ வண்டியில் சேர்க்கலை போயெல்லாம் சொல்ல. இவ்வளோ வண்டியில் சேர்க்காத நாங்கள் 3 பேர் வேலை செஞ்சோம். வேறு ஆளுங்க இவங்க சேர்க்கல. இல்லை ஓனர் வந்து நீ அந்த வண்டியில் வேலை செய்யாத அன்பு, நீ தனியாக நீ செஞ்சுக்கோமா, அவங்க கூட நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்லாரு. நான் தனியாக தான் இருந்தேன். அவங்களும் தனியாக தான் இருந்தாங்க. அவர் என் கூட வராம தான் இருந்தாரு. வராம 3 நாள் அங்கே ஏன் திரும்பி விட்டுட்டு வந்தேன்? அங்கே இருந்துருக்கல அவங்க கூட. முயசா கேளு. தப்பெல்லாம் அவங்க தான் பண்ணாங்க. முயசா கேளு மேடம். எந்தே தப்பு தான். நான் போனது தப்பு தான் மேம். ஆனால் இப்போதைக்கு அவங்க இது பண்ணுறதுனால அவங்களுக்கு எப்படி என்னாலும் பேசுகிறாங்க. அவங்க என்னால் அந்த மாதிரி சமாளிக்க முடியாது. யார் பேர்ல மிஸ்டேக்கமா? யார் தப்பு பண்ணாங்க? இந்த அம்மாவா தப்பு பண்ணாங்க? அவங்க வீட்டுக்காரர் கூட நான் வந்து தப்பு தான். நான் இல்லைன்னு சொல்ல. இப்போதைக்கு அவங்க நீங்க சொல்றத பார்த்தா அவங்க என்ன உங்க புருஷனோட போன மாதிரி பேசுறீங்க? புருஷனோட போன மாதிரி நான் பேசலைங்க மேம். நான் அந்த மாதிரி பேச மாட்டேன். நானும் ஒரு பொண்ணு தான், அவங்களும் ஒரு பொண்ணு தான். அப்புறம் ஆனால் ஏன் என் மேலே பழி வச்சாங்கன்னு கேளுங்க. எங்கள் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ அடி தெரியுமா? நான் சொல்லவே இல்லை மேடம். அவங்க வீட்டுக்காரர்கிட்ட நான் சத்தியமா சொல்ல. எங்க வீட்டுக்காரர் கண்ட்ரோல் பண்ணது உண்மைதான். ஆனா எங்க வீட்டுக்காரர் வாயால நான் காதால கேட்டது. அந்த அம்மா சொன்னது உண்மை கிடையாது. உண்மைனால தான் அந்த ஆள் என்ன அடிச்சான், கொடுமை பண்ணான். நீ என்ன டவுட் பண்ண, நான் பண்ணாத தப்புக்கு பண்ணசின்னு இது பண்ணதுனால நான் வரவே மாட்டேன், அவங்க கூட வாழ மாட்டேன். நான் தனியாக தான் இருந்தேனே கொஞ்ச நாளைக்கு. கிடையாது. அதுக்கப்புறம் தான் ஒரே இடத்துல எங்க கிட்ட தான் வேலை செய்யறாங்க.
என்கிட்ட தான் வேலை செஞ்சாங்க. நான் ஊருக்கு வர வரைக்கும் எங்கள் அம்மா வீட்டுக்கு எங்கள் தம்பிக்கு தேவசம். நான் ஊருக்கு வரைக்கும் எங்கள் கூட தான் வேலை செஞ்சாங்க. அந்த ஒரே வாரம் நானும் எங்கள் வீட்டுல ஏன் வீட்டுக்கு பண்ணல 8 வருஷமா ஏன் விட்டு வச்சிருந்தாங்கன்னு கேளுங்க. ஏன் பண்ணல 8 ஏன் பண்ணல வருஷமா போலீஸ் பண்ணல ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்தனா நான் வரவே இல்லை. இப்போ உங்களுக்கு பசங்க இருக்கா? பசங்க இருக்கு மேம். எனக்கு எத்தனை பசங்க? 2 பொண்ணு ஒரு பையன். அது அந்த அந்த புருஷன்ல இந்த அவங்க புருஷன் இல்ல. கேட்குறேன். இப்போதான் மேம் 1 மாசம் ஆகுது இறந்துட்டாங்க. யாரு? அவங்க ஃபர்ஸ்ட் வருஷம். அப்போ அந்த பசங்க எங்க இருக்கு? பசங்க 2 எங்கள் அம்மா வீட்டுக்கும் வருவாங்க, அங்கேயும் இருப்பாங்க. உங்க கூட இருப்பாங்க? எங்கள் கூட இல்லை, எங்கள் அம்மா வீட்டில் நல்லா பார்த்துப்பாங்க. அவங்களும் நல்லா பார்த்துப்பாங்க. எவங்க? எங்கள் வீட்டுக்கார வீட்டில் நல்லா பார்த்துப்பாங்க. அவர் இல்லை சொல்லுங்க. அவர் இல்லை, அவங்க இப்போ தாத்தா பார்த்துக்கிறாங்க. இப்போ 1 மாதம்தான் ஆகுது. இப்போ நான் அங்கே போகிறது வரதுனால தான் இவங்களுக்கு பிரச்சனை. போகாமல் இருக்கிற வரைக்கும் இப்போ சம்பாதிக்கிறது அங்கே எடுத்துகிட்டு போகன்ற குறை. இப்போ இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் அவங்க பண்ணலை. ஏன் பண்ணல? 3 வருஷமா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தலாம். அப்போல்லாம் என்ன கேளு. உங்களுக்கு வருத்தமா இல்லையாம்மா இப்படி உங்க வாழ்க்கை? எல்லா வருத்தமும் இருக்குது மேம். எனக்கு வருத்தம் இல்லாமல் ஒரு பொண்ணு இருக்குண்ணா நான். எனக்கும் எவ்வளோ கஷ்டம் இருக்குது. கஷ்டம் இல்லாமல் இருக்கும். அப்போ என் குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கும்போது எனக்கு கஷ்டம் இருக்குது. அது ஒரு நேரமாக நான் நினச்சி பார்க்க மாட்டேன். இவங்க குடும்பம்னு சொல்லிட்டு இப்போ இது பண்ணுறாங்கல்ல, அப்போ நான் ஏன் அப்படி ஒரு தப்பு பண்ணீங்க? தப்பு பண்ணது தப்பு தான் மேம். இல்லைன்னு சொல்ல தப்பு பண்ண வந்ததுனால தான் ஏன்டா இப்படி வந்தோன்னு இப்போ முழிச்சிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நிமிஷம் நான் சந்தோஷமாக கிடையாது, கஷ்டத்தில் தான் இருக்கிறேன். நான் காலையில் 4 மணிக்கு எழுந்து 6-7 மணி வரைக்கும் நான் உழைக்கிறேன். அப்படி உழைச்சும் நிம்மதி கிடையாது. நான் இப்போ கூட விட்டு போன்னு தான் சொல்கிறேன். நான் என் கூட இருக்குன்னு சொல்லவே மாட்டேன் ஒரு நாளைக்கும். பசங்க என்ன சொல்றாங்க உங்க பசங்க? எங்கள் பசங்க வந்தாலும் சேர்த்துப்பாங்க மேம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு. எங்கள் அம்மா வீட்டுக்கே போயிட்டு இப்போ தான் 6 மாதம் ஆகுது. தீபாவளி அப்போ போனேன் ஒரு முறை, எங்கள் அப்பா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு முறை தீபாவளி கூப்பிட்டாங்க. இப்போ கரெக்டாக முன்ன திங்கக்கிழமை போனேன், சனிக்கிழமை தான் மேம் வந்தேன். சனிக்கிழமை வரும்போது இவங்க பொண்ணையும் இவராக வேலூர் வரைக்கும் இவங்க அமுச்சு விட்டு தான் இப்போ அமுச்சு விட்டாங்க. பஸ் பேருக்கு வேலூர் வரைக்கும் மட்டும்தான் பஸ் பேர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் வரேன், நீ வரையா அனுப்புன்னு சொன்னேன். வரேன்னு சொன்னோடனே கூட அமுச்சு விட்டாங்க. இப்போ அவங்க சின்ன பொண்ணு எங்கள் வீட்டில் தான். ஆமாம், நான் நினச்சிருக்கிறேன் மேடம். இவங்க அம்மா வீட்டுக்கு போய்க்கிறான்னு எனக்கு தெரியவே தெரியாது. இவர் வந்தாருன்னா நானே வேலூர் வந்து 2500 ரூபாய் கொடுத்து அவர்கிட்ட 5000 ரூபாய் எங்கள் அப்பாவை பார்க்கறதுக்கோசரம் தான் 5000 கொடுத்தாரு. அந்த அப்பா அவர்கிட்ட 2500 ரூபாய் கொடுத்து நான் 2500 ரூபாய் எடுத்துகிட்டு போனேன். அப்ப நீ அவர் சம்பாதிக்கிறதுலாம் யாருக்கு கொடுக்குறாரு நீ சொல்லு மேடம். அவர் யார் கூட அவரை கூப்பிட்டு அதனால தான் உங்கள்ட்ட இந்த காசு வாங்க. நான் காசு வாங்குறது கிடையாது அவர் கையில. நீ சம்பாதிச்சு தான் நீ மாமனார் கூட வந்து 10000 இப்போ ஒரு 5 நாளைக்கு முன்ன வாங்கிட்டு சம்பாதிச்சு எடுத்து வந்து கொடுக்குறா. உன் கஷ்டம் நீ நான் வந்து கேட்கலையே. அப்ப ஏன் கஷ்டப்படுத்தலாம் எங்க இவ்வளவு நாள் யாருக்கு? அது அவரை கேளுங்க, அவரை கேளுங்க. என்ன கேட்க வேண்டியது அவருக்கு கிடையாது. உங்ககிட்ட இருக்க நீ சம்பாதிச்சு கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? 2 வாரம் இருக்கு பார்க்க வேண்டியது தானே. டைரக்டா நீ இருக்க விட்டியா? நீ நான் இருக்கல, நான் வந்து அவர்கிட்ட பேசல. அவர்கிட்ட போன் நான் கேளுங்க, அவரை கூப்பிட்டு கேளுங்க. நான் வந்து பேசவே மாட்டேன். நீ தான் வந்து பேசல. நான் வந்து பேசவே நீ வந்து பேசனா என் புள்ள எனக்கு உதவவே உதவாது. உனக்கு உதவத்தானங்கற உதவாதல்ல. என் புள்ள எனக்கு எப்படி காப்பாத்தணும் இனிமே எனக்கு இப்பலாம் வந்து நான் விட்டு கொடுப்பேன் மேம். சொல்லுங்க பார்க்கலாம். நீ எப்படி உன் பிள்ளைகளுக்கு உன் புருஷனுக்கு பாடுபடுறியா அது மாதிரி என் பிள்ளைகளுக்கு பாடுபட்டு இனிமே நான் காப்பாற்ற முடியும். ஒண்ணு வந்து நான் சம்பாதிச்சு கொடுத்தேன் கேக்கலையா? நான் கொடுத்தத கொடுப்பேன். நான் கொடுத்து வாங்கல நான் வரேன். அத வெயிட் பண்ணு. என்னது? கொடுத்து காசை கொடுத்துருங்க. 4 வருஷம் யாம்பே பாடுபடுறதலாம் எங்க 4 வருஷம் என்ன கேட்காத உன் ஒண்ணேதான் நான் கேப்ப வாங்க கொடுத்தா யாம்பே இருக்கறேன். ஒண்ணேதான் நான் உன்கிட்ட வரும்போது நீ கேட்க வேண்டியது நான் கேக்குறேன். கேட்க போனாங்கல மேம், கேட்க வேண்டியது தானே. நான் சம்பாதிச்சு பணம் எங்க குடுன்னு கேட்க வேண்டியது தானே. பணம் கொடுக்குற வரைக்கும் நல்லா இருந்தீங்க. இப்போ 1000 போ என்னால கொடுக்க முடியல மேம். இது மேல நாங்க கேக்கலையா? வண்டி ரிப்பேர் அது இது பார்க்கணும் செய்யணும். நான் தனியா வண்டி போட்டுக்கினேன், அவங்களுக்கு தனியா வண்டி விட்டாச்சு. இனிமே எங்க வீட்ல 1000 காசு இருக்கும்போது நீ எனக்கு நீ வண்டி போட்டு 1 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்தா எங்களுக்கு தேவல இருந்திருப்பாங்க. எங்களுக்கு தேவல 1 லட்சம் வாங்கி கொடுத்ததால ஒரு வீடு இவங்க 3 வீடு அவர் சம்பாரிச்சு இது மேல இந்த அம்மா மேல தான் எழுதி வச்சிருக்காங்க. ஒரு வீடு இப்ப வித்துட்டாங்க. அது அந்த கஷ்டத்துல தான் இப்ப எங்கிட்ட அது இது புடுங்கிறது பாக்குறாங்க. என்னால முடியாது. அவர் இதுவும் வேணா எனக்கு எதுவுமே வேணாம். நான் எழுதி கையில் அவருக்கும் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு எழுதி கையெழுத்து போட்டு நான் சம்பாரிச்சு என் பசங்களை பார்த்துக்க முடியும். இப்போ உங்களுக்கு அவர் வேணாம். அப்புறம் என்ன உங்களுக்கு? நீ இப்போ 3 மாசம் 3 வாட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் வேணாம்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படி சேர்த்து வச்சுக்கிறா? அவரை எப்படி வந்து வர அப்புறம் அவரே வராரு. நீ போன் பண்றதா தான் வராரு. நான் போனே பண்ண மாட்டேன். நீ போன் பண்ற. நான் போன் பண்ண மாட்டேன். அவரை பண்ணாத என் புருஷனை நான் கண்ட்ரோல் பண்ணாத இல்ல. என் கண்ட்ரோல் பண்ணாதனா ஏன் வராரு? நீங்க உங்க புருஷனை நீ கேளு. எப்படிமா? நீங்க யாரு? இவங்க வீட்டுக்காரங்க. அப்ப இவங்க அவங்களும். அப்ப எத்தனை வீட்டுக்காரர் உங்களுக்கு? அவர் எங்க வீட்டுக்காரன்னு சொல்லவே கூடாது மேம். என்ன என் வாழ்க்கையை நாசம் பண்ணி இது பண்ணவங்க எனக்கு இவர் வீட்டுக்காரராகவே இல்லை. எங்கள் வீட்டுக்காரர் செத்துட்டாரு, அவ்வளோதான். இவரும் எனக்கு வேணாம். என் வாழ்க்கை என்னால் பார்த்துக்க முடியும். நான் 10 ரூபாய் சம்பாரிச்சு கூட 5 ரூபாய் சாப்பிட்டு 5 ரூபாய் வச்சு என்னால் வாழ முடியும். இனிமேல் எனக்கு யாருமே வேணாம். என்னால் சம்பாரிச்சிருக்க முடியும். இந்த அளவுக்கு இவ்வளோ இதுக்கு வந்த பின்னாடி எனக்கு எதுவுமே தேவையில்லை. என்னால் சம்பாரிச்சு வாழ முடியும். நான் கொடுத்த பணத்தை மட்டும் அவரை கொடுத்துட்டு சொல்லுங்க, அவ்வளோதான். கஷ்டமா இருக்கோ 2 பொண்டாட்டி வச்சுக்கிறது? ரொம்ப கஷ்டமா தம்பி?
கஷ்டமே இல்லை மேடம். இதுதான் பண்ணது. இது அவங்க வீட்டுக்காரங்கிட்ட சொல்லிட்டு சண்டை வாங்கி அதை அடிச்சு வெளியே தேத்துட்டான். எப்படி எதுக்காக சண்டை போட்டா கேளுங்க மேடம். இது நீங்க சொல்லுங்க. இருமா 10 பேர் வச்சு வேலை செஞ்சேன் மேடம். நான் வந்து டேபிள் கால் அறுக்குறேன். சும்மா என்ன சீனு அது பேசுகிற சிரிக்கிற அவங்க வீட்டுக்கு போகிற அசிமா ஒரு வார்த்தையும் சொல்லிடுது. அவன் வீட்டுக்காரங்கிட்ட போயிட்டு இது போய் சொல்லிட்டு அவன் வந்து தேடிக்கா பெரிய பிரச்சனை பண்ணி விட்டான் அவங்க வீட்டில். அப்போ நான் உள்ள வாய மாட்டான், நான் உங்களை தான் நான் வாய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு மேடம். அவங்க வீட்டில் நடக்கிற சண்டை உனக்கு எப்படி தெரியும்? அவங்க வீட்டில் 1000 சண்டை இருக்கும், உனக்கு அத்தனை பேர் நீ சொல்லாத. அவ்வளவு தூரம் இருக்குது. நீ சொல்லாத. இவ்வளவு பக்கம் நீ இருக்குது. சொல்லாத. அவங்க போய் சொல்லலாம் அது அங்கிள் மேடம். உனக்கு அவளுக்கு சத்தியமா தொடர்பு எதுவுமே இல்ல. அப்ப உங்க மாமன் பொண்டாட்டிட்டு சொன்னது எப்படி? என்ன மாமா உங்க மாமன் பொண்டாட்டிட்டு சொன்னது எப்படி? நான் காதால கேட்டதால தான் மேடம் என் 3 பிள்ளை சேர்க்க நான் போய் கேட்டது. என்ன சொன்னாரு? நான் செவுரு ஒன்று குறுக்க இருக்கு, அவங்க அக்கா வீடு அவங்க மாமன் பொண்டாட்டி வீடு இது. இந்தாண்ட நாங்கள் டேங்க்கு தண்ணி பிடிக்க வருவோம். அவங்க வந்து சும்மா அவங்க வீட்டாண்ட போறாரு. நான் என்ன பண்ணேன், தண்ணி பிடிக்கலான்னு போனேன். இவரும் இன்னொரு பையனும் 2 பேரும் அவங்க மாமன் பொண்டாட்டி அங்கே கூட வேலை செஞ்சு அங்கே போய் உட்காந்து இந்த கதை பூரா இவங்களுக்குள்ள உள்ளுக்குள்ளேயே நடக்குது. எனக்கு எதுவும் தெரியாது. இவர் 2 வார்த்தை நான் காதில் அவனை அப்போதான் என் மனசுல சந்தேகம். என்ன வார்த்தைக்கு? நான் தப்பு பண்ணிட்டேங்க, நான் பண்ணதெல்லாம் தப்பு பண்ணிட்டேன். இதெல்லாம் போய் மாமா சொல்லவே சொல்லாத. பொய் சொல்லாத. உங்க தாய் மாமா உங்க தாய் மாமா பொண்டாட்டிட்ட உங்க தாய் மாமா நீ போயிட்டு கேளு. நீ எது சொல்லாத. ஜேம்ஸ் பொண்டாட்டிட்ட சொன்னது பொய்ன்னு சொல்லாத. நான் பண்ணது தப்பு தான் மாமி, நான் தப்பு பண்ணிட்டேன். அவ ஒழுங்கா இருந்தா நான் கடைசி வரைக்கும் நான் கூட வச்சுன்னு இருப்பேன். அவ போவாத இடம்லாம் போறா. அவ போன எனக்கு பிடிக்காது. என் 3 புள்ள உதவ. யார் அப்படி சொன்னாரு? இவரு போய் அவங்க மாமன் பொண்டாட்டி இவளை பத்தி பேசினாரு. நான் காதால கேட்டுட்டு அப்பதான் மேடம் எங்க வீட்டுக்கார மேல எனக்கு சந்தேகம் வந்ததே. சேம்பர்ல எல்லாம் நாங்க பேசவே இல்லை மேம், எந்த தப்பும் பண்ணவே கிடையாது. பேசுனது உண்மை. இந்த அம்மா பிரச்சனை பண்ண முன்னாடி இவரு தான் கூப்பிட்டு வந்தார். கூப்பிட்டு வரும்போது கூட நான் என்ன சொன்னேன், அப்பயே கூட எங்கள் சேம்பருக்கு வந்து நான் செட்டில் ஆகிட்டேன். செட்டில் ஆன முன்னாடி இப்படியெல்லாம் அடிக்கடி கேஸ் பண்ணிட்டுக்கிறாங்க, நீ என்கிட்ட வரக்கூடாது, நீ போய் உங்கள் கொண்டாட்டியோட இருன்னு சொன்னா இல்லையா கேளுங்க, அவங்கள நேரில் கேளுங்க. அதுதான் எனக்கு சந்தேகம் வந்து சொல்லி இவர் ஏன் மீண்டும் வராரு, என்கிட்ட வரக்கூடாது. இப்போ நான் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்து எல்லாமே முடிச்சு கொடுத்துட்டு போகிறேன். ஆனால் திரும்பி அவர் என்னை தேடி வரக்கூடாது, அவங்க பார்த்துக்கிட்டோம். வந்தா நான் வந்து திரும்பி உங்ககிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். என்ன சொல்றீங்க? அவங்க நீங்க வேண்டாம் சொல்றாங்க. எங்கள் பணத்தை நான் எவ்வளோ கொடுத்தனோ அதை மட்டும் கொடுத்துட்டு சொல்லு. எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன் தெரியுமா? நான் உங்கள் நல்லதுக்கு எங்கள் பசங்களை கூட பார்க்காம என் குடும்பத்தை கூட பார்த்தாதான் இவங்களுக்கு கொடுத்து அமிச்சேன் பாரு. என்ன செருப்பால. அப்போ இவர் கஷ்டப்படுறதுல எங்க நீங்களா கேளு மேடம். நீ அங்க போய் வேலை செஞ்சல 2000 3000 2 வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துட்டு 2 வாரத்துக்கு முன்னலாம் ஆனா 10,000 கொடுத்ததெல்லாம் ஏன் காசு தான் கொடுத்தேன். அவரே கேளு. இப்போ உங்களுக்கு காசு பிரச்சனையா புருஷன் பிரச்சனையா? எனக்கு ஏன் புருஷன் பிரச்சனைக்கு தான் நான் வந்தேன். மாமா அப்படிலாம் வந்தா அங்கெல்லாம் வராது மேம். இது காசு தான் பெருசு பாக்குது மேம். காசு நான் பெருசு பார்க்கல. தெரியாத 1,20,000 ரூபாய் வீடு வித்தாச்சு மேம். நான் இன்னைக்கு கையெழுத்து போடுறாங்க, போயிட்டு அக்ரிமெண்ட் போடுறாங்க, அப்பதான் போனேன் மேம். எனக்கு கூட்டாங்க. சரி 3 லட்சம் இதுவரை கூடவே இல்லை மேம். 3 லட்சம் ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு 3 லட்சம் கடன் போட்டு விட்டுட்டு நீ 4 மாசம் வந்தாரு கடங்கானுக்கு பதில் சொல்லாதா? கடங்காரன் நீ விட்டுறாங்களே நீ சொல்லு. வாங்கி கொடுத்தாங்க மேம். எங்க அப்பா 10,000 ரூபாய் வாங்கி கொடுத்தாங்க. 10,000 ஒரு மாசம் வரைக்கும் மார்கழி மாசம் 3ஆம் தேதி போனவரு மாசம் வண்டி டீ கட்டணும் மேடம். 3,500 ரூபாய் வண்டி டீ கட்டணும். நான் வண்டி வேணாம்னு சொன்னேன். எல்லாரும் வண்டி கொடுக்குறேன் பொண்ணுக்கு வண்டி. இந்த அம்மா மருந்து குடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் வந்தது. அன்னைக்கு கூட நான் 4000 ரூபாய் கொடுத்தேன். 5 நாள்ல கேளுங்க. நீ குடுத்தான்னு அவர் கஷ்டப்படுத்தலாம் எங்க யாருக்கு கொடுக்குறாரு? கஷ்டப்பட்டதானே அவரை கேளுன்னு சொல்றாங்க. வாங்கிட்ட கொடுத்து ஏன் காசு கொடுத்தாம வரைக்கும் நான் சொன்னேன். அவர் கஷ்டம் கேட்கலாம். ஒரு பொம்பளை சம்பாரணனா ஏன் சம்பார் நான் கடன் வாங்கி கொடுத்ததுதான். அவர் சம்பாதிச்சதல்லங்க. அவர் சம்பாரிச்சு காசு அவரை கேளுங்க. பாருங்க அண்ணியோட டெய்லியும் சம்பளம் போட்டு இவ்வளவு நான் தனியா கொடுத்துருவேன். எங்க சம்பளத்துல தான் நாங்க டீசலே போடணும். கரெக்டா? இத பாருங்க, இதெல்லாம் எனக்கு தெரிய வேண்டாம். நான் தனியா கடன் வாங்கி கொடுத்தது மட்டும் கொடுத்துட்டு சொல்லு மேம். அப்ப ஓனர்கிட்ட கூலி வாங்கின்னு வரது நீ, அட்வான்ஸ் வாங்கினது நீ, கூலி போட்டு கொடுக்குறது நீ, அவருக்கு சம்பாதின கூலி எல்லாம் நீ. 3 லட்சம் ரூபாய் அவங்க கொடுத்தாங்கன்னா அவரை அனுப்பிச்சிட்டேன்னு சொன்னீங்களா? 3 லட்சம் கடனை ஏத்துக்க சொல்லு போ சொல்லுன்ட்டேன் நான். கடனை ஏத்து அவர் கேட்டாரு. நான் ஏன் மேம் ஏத்துக்கணும்? உங்க வேலை 3 லட்சம் இவங்க கடனை நான் ஏன் மேம் ஏத்துக்கணும்? அப்படி இல்ல யாரு ஒண்ணு நான் ஏத்துக்க சொல்லுங்க. சொல்லுங்க. உங்க வேலை 3 லட்சம் உங்களுக்கு வேணுமா? எனக்கு வேணாம் மேம். இல்ல 3 லட்சம் கடன் இருக்குது. அவரு அவங்க மேம் நான் அவ்வளவு பேர் இது இல்ல மேம். கிடையாது. ஒரு நைட் ஃபுல்லா வேலை செஞ்சா அவங்களால உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் வேலை போட்டாங்க. உங்களுக்கு அந்த வேலை இல்ல சொல்றாங்க. நாங்க தான் போய் கஷ்டம். காலைல 7 மணிக்கு எங்க ஊர் விட்டு வந்தனா 5 கிலோமீட்டர் தூரம் மேடம். காலைல கொளுத்து வேலைக்கு வருவோம். காலைல 7 மணிக்கு வந்தனா சாயந்தரம் 7 மணிக்கு தான் போவோம். பொறுப்பா நடந்துக்கிட்டாமா வாழ்க்கையில. கூப்பிட்டு பார்த்து மேம். இந்த பாரு மேடம். அசிமா சொல்றாங்க மேம். இந்த கால் 2 பேர் பார்த்து நான் பார்க்கணுமா அவசியமா? ஆமா கண்ணால பார்த்த மேடம். எனக்கு சாம்பிள் இட்டுமே வச்சு 2 பேர் மேடம் பார்த்து கண்ணால சாம்பிள் வந்து கேட்டு பாருங்க. அவங்க எல்லாம் நீங்க வேலைல இருக்கறவங்க எல்லாம் நாத்தியம் நான் அம்மா இருக்கும்போது அவர் கூட நான் பேசவே மாட்டேன்.
பேசுனா கண்ணால அசிங்கமா பேசணும் நீ வாய் கண்ணா- எப்படி வருது எப்படி நீ பிடி குடிச்சிட்டு நீ போயிடுது. பேசுறது இல்லையா நீ குடிச்சிக்கலாம், குடிச்சிட்டு நான்லாம் பேச பேசல மாட்டேன். ராத்திரி விடிகாலம் கூட மேடம் 5 மணிக்கு போன் போட்டு 5 மணிக்கு குடிக்கல சரி இந்த பண்ணல 3 லட்சம் ரூபா மேட்ருக்கு வாங்க 3 லட்சம் ரூபா கடன் எடுத்துன்னா அங்க அனுப்பிச்சிடுறீங்களா? கடனை ஏத்துக்குன்னு எனக்கு உண்டா அந்த வயசு சொல்லிட்டு போட்டோம் மேம். பாரு மேம் அது எப்படி அவ்வளவுதானே சொல்றது? 3 மேடம். லட்சம் ரூபாய் என்ன கடன் ஆமா இருக்கு என்ன மேம்? கடன் சொல்லுங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி எவ்வளவு மேடம் ஆகும் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி ஆனா, நீங்க சொல்லுங்க மேம். நீங்க கடன்லாம் குடுத்துட்டு தான் இப்ப வந்தேன் மேம். என்ன கடன் கொடுத்தா சொத்து பொருள் அது மேல தாங்குது. நான் செத்த விட அன்னையத்தை தான் தூக்கி போடுவாங்களே என்ன. நான் என் என்ன வீட்டுல வச்சு இல்ல இது இல்ல பண்ண மாட்டாங்க. நான் சேர்த்தா அந்த வீட்டை என் தலைமையில எழுதி அனுப்பிச்சிடுவாங்க அதெல்லாம் நீ நான் சேர்த்தா அந்த வீட்டை 3 லட்சம் ரூபா கொடுத்துட்டு அந்த புருஷனை வாங்கிங்க. எடுத்துன்னு போட்டோம் ஆனாங்க மேம் 3 லட்சம் ரூபாய் இப்ப கடன் வச்சுட்டு இதுக்கு மேல நான் பணம் கொடுக்கறதுக்கு என்னால 2 லட்சம் ரூபா ஓகேயா? ஒத்த ரூபாய் கூட என்னால வேணாம். அவங்க போய் முதல்ல இங்க பாருங்க எங்க வாங்கி- கணக்குல தான் சொன்னாங்க, அன்பு நீ வந்து அவங்க குடும்பத்தை அவங்க வச்சு காப்பாத்திக்கிட்டும் அவங்க பொண்டாட்டி பிள்ளையோட இருந்துக்கிட்டு அன்பு, நீ தனியா இருந்து காப்பாத்தி உன்னால வாழ யாரு முடியும் சொன்னாங்க? அப்படின்ட்டு நீ ஒழுங்கா இருந்து குடும்பம் பண்றத பாரு. நாங்க அப்பயே சொன்னோம் கேட்கல. யாரு சொன்னாங்க? நாங்க வேலை செய்யற ஓனர் தான் சொன்னார். இந்த வேணாம், ஓனர் வேணாம். அன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அன்னைக்கும் தான் சொன்னார் மேம், அன்னைக்கு அன்னைக்கு தான் சொன்னார். அதே நீ ஓனர் வாடா. போர் அடிச்சிருச்சு இங்க உங்களுக்கு. பாருங்க நீ வானா ஹலோ உங்க பேர் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு சுகுமாரன். என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறேன்னா வட்டம் கூலியில கூட்டின்னு போயிட்டு வேலை செய்யறேன். நான் அவகிற இடத்துக்கு நான் வர மாட்டேன் பாரு மேடம் மேம் இப்படியே தான் அவகிற மேம். இடத்துக்கு- நீ சொல்லவே சொல்லாத அந்த வார்த்தை எனக்கு வந்தாப்பா இல்ல இல்ல மேம் நான் நான் சொல்றதுக்கல அது என்ன பா இப்பெல்லாம் கொஞ்சம் தான் கொடுக்க முடியும் மேம். எனக்கு மத்தெல்லாம் கொடுக்க எனக்கு முடியாது மேம். நான் சொல்றதுக்கல கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க தான் கொடுக்க முடியும் என்னால. சரி, இது 3 லட்சம் ரூபாவா? 2 லட்சம் ரூபாய் கொடுங்க அவ்வளவுதான் மேம். 2 லட்சம் ரூபா கொடுக்குறீங்களா? அப்புறம் அவங்களோட போறீங்களா? ஆமா போயிடுறேன் மேம். எனக்கு பசங்க எனக்கு- எல்லாம் பாத்துறேன் மேம். எனக்கு பசங்க எல்லாம் பாத்துறேன். என் வாய்க்கு வயசு சரி வருது அப்புறம் 2 லட்சம் ரூபா கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க முடியும். இப்ப கஷ்டப்பட்டு தான் கொடுக்க முடியும். இப்பெல்லாம் நான் எங்க அப்படிலாம் போய் பறக்க முடியாது என் மேம். என் வாய்க்கு பதில் சொல்ல இன்னைக்கு நான் ஜாதி குடிச்சாதி வந்து அண்ணன் நம்பி இல்லை நீங்க அப்பா அம்மா வயசானவங்க தான் நீங்க ஒன்னால தான் நான் எதுக்குமே போக முடியல. எங்க சொந்த பந்தம் யாருமே சேகத்தில்ல மேடம். நான் யார் வீட்டுக்கும் போகிறதில்ல. உன்னை நம்பி தான் நான் அன்னைக்கு வந்தேன். அன்னைக்கு நான் நல்லா இருந்தேன். நான் 3 பிள்ளை பேத்துக்கிற வரைக்கும் உனக்கு அந்த ஊர்ல யார் பொண்ணு கொடுத்தாங்க? நான் ஏமாந்துக்கு அந்த பெங்களூர்ல இருந்து இட்டுன்னு வந்து 3 பிள்ளை பேத்துட்டு இன்னைக்கு இன்னொருத்த மாட்டாண்டி உனக்கு கேக்குதே. அப்ப எனக்கு யாரு வயசு உன்னால சொல்லு. தானே வந்தது? என்னால கிடையாது. நீ எத்தனை பொண்ணோட தொடர்பு இருப்ப சொல்லட்டுமா? யாரு அசிங்கம் வேணாம் வணக்கம். வேணாம் நீ பண்ண தப்புலாம் வேணாம் சொல்லக்கூடாது வேணாம். நான் என்னன்றேன் இப்ப நீ அவ கூட போகணும்னு விருப்பம் வந்தியா எனக்கு வயசு சொல்லு உன் பிள்ளைங்களை நீ இட்டுன்னு போ. இப்ப பசங்க இருக்கிற என் கூட கடனை தான் ஏத்துக்க இருக்குது. இட்டுன்னு போ. இருக்கிற கடனை நீ ஏத்துக்க. சொத்து எனக்கு ஏது உண்டான அப்ப சொல்லு என் சொல்லு. பெருமையில? அப்ப நான் என்ன ஏன் சொத்து? பொறுத்தா? என்ன ஊடு ஏது சொல்லியா என் பெருமையில ஏது? எனக்கு உண்டான வயசு சொல்லு. நான் எழுதிட்டு போறேன் வீட்டை. நான் செத்தா வீடு நான் அந்த ஊர்ல தான் இருப்பேன் மேடம். நான் அந்த ஊர்ல தான் இருப்பேன். வீடெல்லாம் யார் பேர் மாதிரி எழுதி மாட்டேன். அந்த ஊர்ல தான் நான் 6 இருப்பேன். வருஷம் என்னமா பண்ணீங்க? நான் 6 வருஷமா இவரே கேள் மேடம். அவகிட்ட போக மாட்டேன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்ததெல்லாம் நான் போவே மாட்டேன். சத்தியமா நான் போவே மாட்டேன்னு 4 நாளைக்கு இருப்பாரு. ஏன் போற? என்னால முடியல ஆமா, மேடம். வேலை எதுவும் இல்ல. ஏன் போனா வேலை மேய்ச்சி இல்ல? வேலை. ஏன் காலையில வேலை 8 இல்ல? மணி பண்ண நைட் 9 மணிக்கு விடுறாங்க. 10 அப்ப வருஷமா நான் சரிங்க சேம்பர் ஒரு 60,000 70,000 கொடுப்போம் மேம். என்ன கொடுத்தா ஏன்னா ஒரு கல்யாணத்துக்கு? கடன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. என்ன அப்ப கொடுத்தாங்க கூட்ட விட கல்யாணத்துக்கு? வரத்தில்ல. நான் அவருக்கு சொல்ல நான் வரத்தில்ல. ஆமா நான் ஒருத்தனா கூட இருக்கிறேன். அந்த இடத்துல நீ என் கூட வந்து வேலை செய்யணும். நீ வருவியா? பாரு மேம் எப்படி பேசு பாரு. இப்படி ஏன் பேச பேசினா மாட்டாங்க? ஏன் உனக்கு ஆம்பளைக்கு அவ்வளவு ரோஸ் இருக்கு, பொம்பளைங்களுக்கு சூடு சொன்ன இல்லையா? நீ சொல்லு. மேம் நீங்க சொல்லுங்க மேம். அது சொல்றதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னீங்க? 2 பேரும் சேர்ந்து இருக்கட்டும்னா? யாரு? ஆமா அது தனியா இருக்கட்டும் மேம். நானு அவங்க விஷயத்துக்கு நான் தலையை போக மாட்டேன். அவங்க இருக்கட்டும் ஒரு 10 வீடு தள்ளி இருக்கட்டும். நான் ஒரு 10 வீடு இப்படி தள்ளி அப்படிதானே இருக்கேன். என்ன இட்டுன்னு போனேன். அப்படிதான் மேம் இருந்தது. அப்படிதானே அப்படியே இட்டுன்னு விட ஏன் சொல்ல நீங்க அவங்க இருக்கிறது இடத்துல மட்டும் வேலை ஏன் செய்யறேன்னு போற சொல்றீங்க? வேலைக்கு? ஏன் வர? 5 வருஷமா அங்கதாங்க வேணாம். மேம். இன்னும் 3 மாசம் மேம். எனக்கு அப்புறம் தேவையில்ல. விட்டா நான் வேற யானை போயிடும் மேம் பக்கத்துல. எனக்கு தேவையில்ல. ஏன்? எனக்கு தேவையில்ல. அந்த 5 வருஷமா நான் அங்கதான் இருந்தேன் மேம். அதுல ஓனர் அந்த 5 வருஷமா சீசன் முடியறதுக்கு இன்னும் 3 மாசம் மூணு இருக்கு. மாசம் ஆடி இருக்கு. மாசம் கணக்கு பார்த்துருவாங்க. கணக்கு பார்த்துட்டு அப்புறமா இவர் வேற இடத்துக்கு போயிடலாம். இவர் இஷ்டமா இருந்துக்கலாம். அந்த இடத்துல எங்க ஓனரே வேணான்னு சொல்லிடுவாரு. நான் வரமாட்டேன். நீ சொல்றியா இப்ப 3 மாசம்னு? ஆடி மாசம் அட்வான்ஸ் வாங்கும் போதே நான் பொண்ணை கட்டி கொடுக்கும் போது அந்த இடத்துக்கு நீ போக கூடாது. வேற இடத்துல அட்வான்ஸ் வாங்கு. நம்ம 2 பேரும் கடை அடிக்கலாம். பொண்ணு கொண்டு வந்து கடனை நகை போட்டு நானும் வரேன். சரிம்மா 6 வருஷமா பிரிஞ்சிருந்துட்டீங்க. அவங்க தனியா வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அவங்க 2 லட்சம் ரூபா கொடுக்குறேன்னு சொல்றாங்க. ஓகே அவங்களுக்கு? 2 லட்சம் ரூபாய் வாங்கிட்டேன். என் வாழ்க்கைக்கு சரியா போயிடுமா? அப்போ உங்க புருஷனை விடுறதா இல்ல? எனக்கு என் வாய்ப்பு புருஷன் போயிடுமா? வேணும். என் புருஷன் வேணும் தான் நான் இங்க வந்துக்கிறேன். யாரு? அப்ப இன்னொருத்த முன்னாடி வாய்க்கு தெரிய ஒன்னு நம்பி நான் மாம், வாய்க்காம ஒரு வெத்து மாசம் இருந்துட்டு அவங்க வீட்டுக்காரங்க கூட இருந்துட்டு வந்து ஒரு மாசம் அவங்க இட்டுன்னு போயிடுறாங்க. உங்க யாரால நைட் இரு காமிச்சு யாரால மேடம் யாரால நான் போனேன்? நீங்க அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிருக்கீங்க. அந்த ஆள் வந்து இந்த அம்மாவை தொந்தரவு பண்ணி புருஷனை கூட்டிட்டு வா என் பொண்டாட்டியை வீட்டுக்குடன்னு கூட்டிட்டு போயிருக்காரு. தப்பா பேசுறீங்க அந்த அம்மாவை. இந்த பாரு மேடம் 1.5 வருஷம் ஆகுது நான் கால் வராது. 1.5 வருஷம் ஆகுது. 6 மாசம் நான் வேலைக்கு போகாதான்னு பட்னி பயசமா என் பெரிய பொண்ணை இல்லைன்னா நாங்க 4 பேருமே செத்துருப்போம். அந்த பொண்ணு வேலைக்கு போய் கஷ்டப்பட்டது என்னை காப்பாத்துச்சு.
ஒரு நாள் ஒரு 100 ரூபாய் கொடுத்து ஒரு ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போயிருப்பாரு. பொண்டாட்டி மெட்ராஸ்லேருந்து வந்த மட்டும் பொண்டாட்டி உரிமைன்னு மட்டும் வரையா, அடிக்கிறதுக்கு வரையா, உரைக்கிறதுக்கு வரையா, இந்த உரிமைலாம் எங்கே போச்சு? உனக்கு சொகத்துக்கும் உனக்கு சோறு போட உன் பிள்ளைங்களுக்கு மட்டும் நான் பொண்டாட்டி, மித்ததுக்குலாம் நான் பொண்டாட்டி இல்லையா? குழந்தைங்களை அவர் பார்த்துக்கவே இல்லையாம்மா? குழந்தைங்கள வந்து பார்க்கறதே கிடையாது மேம். எப்பனா மாசத்துல ஒரு முறை வருவார். வந்தா கூட ஃபுல்லா குடிச்சிட்டு வருவார். அந்த பசங்க இவரு இருந்து ஒரு நைட்டு ஒரு பகಲು நாங்க வீட்டுக்கே வரமாட்டோம். நான் போய் சுகுமாரன் பசங்களை பார்க்கணும், அவங்க அம்மா பொண்டாட்டியை கேட்கணும். பார்க்கணும், மேம், நான் அதெல்லாம் போய் மேம். எதையா உங்கெல்லாம் காசு தான் எதிர்பார்க்குறோம் என்ன மேம். காசு? ஆளு மஞ்சால அப்படியே ஊர்ல இருந்து வந்தா பார்த்தா ஒரு வேலை கூப்பிட்டு சாப்பாடு கூட எப்படி போட மாட்டாங்க. போடுவாங்க? பணம்ன்றியா? பணம் எந்த விதத்துல இருந்தாலும் நான் சம்பாதிப்பேன். நீ பணம்ன்றா, நான் பணம் எந்த விதத்துல வேணாலும் சம்பாதிக்கலாம். நீ சொல்லு மேடம், பணம் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், மானத்தை சம்பாதிக்க முடியாது. போன வாழ்க்கை குழந்தைங்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க நீங்க? சொல்லுங்க சுகுமாரன், நீங்களே. குழந்தைங்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? இப்போ மேம் எப்போவா? எத்தனை வருஷம் ஆச்சு உங்க கல்யாணம் ஆகி? அது ஆகி போச்சு மேம். தெரியல மேம். பசங்க மேல அக்கறையே கிடையாது. கிடையாது மேடம். ஏன் பாசமே இல்லையா? இருக்கு மேம். மேடம் இவங்க கூட இல்லாத இருக்கிற பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது மேடம். எங்க மேல பாசம்னா 10 ரூபாய் சம்பாதிச்சா கூட வீட்டுல இருந்து எடுக்கவே மாட்டார். சம்பாதிச்சாது கொண்டாந்து கொடுத்துருவார் அவசரம். 1 ரூபாய் எடுத்துன்னு போய் குடிக்க மாட்டார். ஏன்னா வெளியில எதனா வேலை செஞ்சானா எடுத்து அப்போ கூட குடிக்க மாட்டாரு. பொண்ணுங்களுக்கு வாங்கிட்டு வந்து பசங்க மேல ரொம்ப பாசம் தான். வாங்கிட்டு வந்து போட்டுருவாரு. யாருன்னா வாங்கி கொடுத்தாதான் சாப்பிடுவாரு தண்ணி. அதுவும் வாரத்துல ஒரு தடவை, மாசத்துல ஒரு தடவை சாப்பிடுவாரு. அதெல்லாம் மாறிச்சு. அதெல்லாம் மாறிடுச்சு. குடிச்சிட்டு வந்து என் எதிர்க்கு நின்று பேச மாட்டார். நான் பொய்யெல்லாம் சொல்ல. குடிச்சிட்டு வந்து என் பக்கத்துல உட்கார மாட்டார், பேச மாட்டார். மாச சம்பளமா உங்களுக்கு முன்பணமா? வாரம் சமம். ஆனா கழிச்சு பாரு, முதல்ல கொடுத்துட்டு காசை முதல்லயே கொடுத்துடுவாரு. கொடுத்துருவாரு. அது ஒரு இல்ல எல்லாருக்கும் அப்படிதானா? வேலை எல்லாருக்கும் எல்லாருக்கும் அப்படிதான் கொடுப்பாங்க. முதல்லயே கொடுத்துட்டு வேலைக்கு. வேலை வச்சு ஏன் அப்படி? வேலை செய்யும்போது கொடுக்கலாமே. அது கொடுக்க மாட்டாங்க மேம். ஒரு வாரம் நல்லா செய்வாங்க, ஒரு வாரம் லீவ் போட்டுருவாங்க. அவங்களுக்கு போய் கேட்க முடியாது. அட்வான்ஸ் கொடுத்துட்டு அவங்க வேலை செய்வாங்க. மெத்தி வேலை வேலை செஞ்சுட்டு வாங்க. மத்திலாம் வேலை வாங்க மாட்டாங்க. அதுக்குள்ளேயே தங்குவாங்க. அதுக்குள்ளே தங்கி வீடு கட்டி கொடுத்துருவாங்க மேம். வீடு கொடுத்தா காம்பவுண்டுக்குள்ளேயே. ஆமா, வீடு கட்டி தண்ணி வசதி எல்லாம் வெறு வசதிலாம் பண்ணி கொடுத்துருவாங்க. அடிப்பாங்களா? அடிக்கலாம் அதெல்லாம் மாட்டோம். வேலை மட்டும் வேலை செய்யணும் அவ்வளோதான் மேம். சரி, இப்போ நீங்க பசங்கள்ட்ட பாசமா தான் இருந்திருக்கீங்க. நீங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கீங்க ஆமாம் இல்லையா? எப்படி எல்லாம் மாறுச்சு? பேசாம இருங்க. அதெல்லாம் உங்களால் மேம். என்னாச்சு? சும்மா அவங்கள வச்சுன்னு சொல்லிட்டு சந்தேகம் தான் மேம். எதுக்கு அந்த சந்தேகம் வந்தது? அவங்க பண்ணுற வேலை 10 பேர் வேலை செய்ய சொல்ல மேம். இது இப்படியே தான் சண்டை போடுறது. யாருன்னா வந்து இது மாதிரி உங்க வீட்டுக்காரனா பொம்பளை வீட்டோட பேசுறாங்க, அப்படியே சண்டையும் பிடிக்கிட்டு அவங்கக்கிட்ட போய் சண்டை மாட்டிக்கிட்டு அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நம்ம ஏன் போய் அவங்க வீட்டில் சண்டை மாட்டோன்னா நீ வச்சுன்னுக்கிற அதில் தான் நம்ம போய் சண்டை போடணும். அதனால பிரச்சனையாச்சு. அதெல்லாம் பிரச்சனை இதெல்லாம் வேற இருந்திருக்கா உங்களுக்கு? வேற எதுவும் இல்லை. அந்த மாதிரி 4 பொம்பளை இருந்திருக்காங்க சொல்றாங்க. அவன் சரி தப்பு என் மேலே போடுறாங்க மேம். 4 பசங்க எப்படியா தங்கச்சி வச்சிருந்தது வேற ஒருத்தப்பா? யார் வச்சிருந்தது? அப்ப நீ வச்சிருந்தல, அது வேற ஒருத்தமா வச்சிருந்தானா? அதே தப்பு நான் எங்க ஆளுங்கிட்ட சொல்லியிருந்தேன்னா இந்த அளவுக்கு யாமடா நான் வீட்டுக்கு கொடுத்துருக்க மாட்டேன். எங்க அம்மா வீட்டுக்கு போனா கூட சரி ஒரே ஒரு நைட்டு தங்க விட மாட்டாரு. அவங்க அம்மா வீட்டுக்கே வந்தா கூட சரி ஒரு நைட் தங்க மாட்டாரு. என்னை விடுறதே கிடையாது. ஒரு நைட்டு ஒரே 1 மணி நேரம் எங்கன்னா போனா கூட நிக்க மாட்டாரு. எவ்வளவோ பேர் அப்படி சொல்லி கேட்டிருக்கோம்ல. நானும் என் புருஷனும் அவ்வளோ பாசமா இருந்தோம், ஒரு நாள் கூட பிரிஞ்சிருக்க மாட்டோம். ஆனா இப்படி ஒருத்தர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாறிச்சுன்னு ரொம்ப வருத்தப்படுறீங்களாம்மா? அப்படி ஆயிடுச்சு. ரொம்ப வருத்தம் தான் மேடம். 6 வருஷமா புருஷன் இல்லாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கஷ்டம். நான் எவ்வளோ ஒருத்தர் என்ன நான் கேட்குறேன், நீ என்ன பண்ணுவா அப்படியே உன்னை விட்டு போயிடு. இப்படி எல்லாம் கேட்கும்போது எனக்கு எவ்வளோ அசிங்கமாகுது, எவ்வளோ கேவலமாகுது. பசங்க கேட்குமா உங்ககிட்ட? பசங்க எல்லாம் என் பசங்க எல்லாம் பார்த்து சலிச்சு போச்சு. ஏதாவது சொல்லுவாங்களா அப்பா பத்தி? பேசினா எதுவும் பேசாத வேணாம் சொல்லும். எனக்கு பெரிய பொண்ணு இவர் வந்து ஒரு 2 நாள் இருந்தாவே சரி, நம்ம குடும்பம் எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் எங்கள் குடும்பத்தை நம்ம எல்லாம் நல்ல இதே மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கணுமான்னுவா. எங்கள் சின்ன பொண்ணு அப்படிதான் சொல்லும். நம்ம எப்போ நம்ம இதுமாரி குடும்பத்தோட நம்ம கும்பலாக இருப்போம் சந்தோஷமா. அந்த குடிச்சிட்டு வீட்டில் சேர்க்காத சண்டை போடுற வரைக்கும், அந்த குடி இருக்கிற வரைக்கும் தான் வீட்டில் அதுமாரி அம்மா குடிக்கலன்னா குழந்தை குட்டிங்களோட குடும்பத்தோட சந்தோஷமா நல்லா இருக்கும். அப்போ சொல்ல மாத்தான் ஆத்திரம் வந்து அழுதுதான் இருக்குது. அவர் இல்லைன்னா உங்களுக்கு எப்படிமா இருக்கும்? கஷ்டமா இருக்குதா மேடம். ராவண மணி 10-11 மணி அவன் தூங்குவான். இதெல்லாம் அதுக்குன்னே மேடம் நான் வெளியில வேலைக்கு போகிறேன். ஊர்ல நான் தங்கறதே கிடையாது. 100 நாள் கூட வேலை செய்வாங்க, 100 நாள் வேலைக்கு கூட போக மாட்டேன். காலைல 7 மணிக்கு பஸ், அதுக்கு போனால் நைட்டு 7 ஆகும் நான் வீட்டுக்கு வரேன். அந்த நைட்டில் 4 மணி நேரம் தான் அந்த வீட்டில் இருப்பேன். காலைல 5 மணிக்கு ஏஞ்சி சாப்பாடு செஞ்சு அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டு நான் ரெடி ஆகி நான் போயிடுவேன் வேலைக்கு. வீட்டில் இருந்தால் இவர் ஒன்று நினைப்போம். நினைப்போகிறோம்
இவங்க அம்மா இவங்க அப்பா இவங்க அண்ணா எதனா பேசுனாங்கன்னா இவங்க அண்ணா இவங்க அண்ணா எதனா பேசினா என்னால தாங்க முடியாது. அவங்க எல்லாம் அக்கம் பக்கத்துல இருக்காங்களா? பக்கமே தான் இவங்க அம்மா இவங்க அப்பாலாம் பார்க்கணும். இதெல்லாம் தாங்காத்தான் நான் வெளியில வேலைக்கு போயிடுவேன். உங்களுக்கு எப்படி இருக்குங்க? ஹலோ சுகுமாரன், அந்த பொண்டாட்டியோட வாழும்போது இவங்களை பத்தி நினப்பு வருமா? வருமா வராதா? பசங்களை பத்தி நினப்பு வருமா? பசங்களாம் வர மேம், நான் பேசுவேன் மேம், என் பொண்ணுக்கெல்லாம் ஃபோன் போட்டு பேசணும். இவங்களுக்கு நான் வராது. ஏன்? ஒரு கேள்வி கேட்டாங்க மேம், உங்க அசிங்கமாக கேட்குறேன் மேம், எப்படி பேச முடியும்? அப்ப நீ பேசலையா? குடிச்சிட்டே நான்லாம் பேச மாட்டேன் மேம், இது ஒரு சின்ன வார்த்தை கூட பேச மாட்டேன். மேடம் நீங்க எங்கிற ஏதுக்கிற தான் கேட்பேன். அசிங்கமாக ஒரு வார்த்தை நம்ம அப்புறம் நான் எதுவும் நீ சொல்லல மேம். பேசத்தே கிடையாது. நான் அது வரைக்கும் பேசல நீ மேம். பேசல. சத்தியமா. இவர் என்ன நான் கேட்பாரு தெரியுமா மேடம்? மேஸ்திரி வேலை செய்வேன், போன எடுக்க ஒரு வேலை செய்யணும் இருக்கும்போது கல்லு குடும்ப போன வந்தா எடுக்கலன்னு வச்சுக்க, எவன் கூட பேசணுங்கிற? நான் அப்படிலாம் கேட்க மாட்டேன். கேட்கலன்னு சொல்லவே சொல்லாத. வேலை செய்ய சொல்ல நீ எப்படி சொல்லவே மேம் நான் சொல்ல கேட்க முடியும்? நீ சொல்லவே சொல்லாத. எங்கறேன்னா மேஸ்திரி வேலைக்கு. ஆமா நீ சரி, சொல்லவே சரி சொல்லாத. சாயங்காலமா வீடு போக சொல்ல ஒரு சொல்லாத. மிஸ்கால் கூட நான் ஃபோன் மேடம், பண்ண வந்தா மேம். இவ்வளவு பேசாதீங்க நான் மேடம். அது வரைக்கும் நான் சொல்ல எங்க வந்து மாட்டேன் மேம். கம்ப்ளைண்ட் அதெல்லாம் கொடுத்துட்டு போறேன். எங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போனா மணி 5 ஆயிடுச்சு மேடம். எங்க போர் ஒரு கிட்ட நான் போய் நான் கூட எங்க வரேன்னு சொல்ல, நான் உன்னை தேடி தான் வரேன். பூந்தமல்லில வந்து இருங்க, நான் வந்து இட்டுன்னு போன்னு சொல்லிக்கின்னு வரேன். நான் எங்க வந்து டி நகரை போய் டி நகர்லேருந்து எங்க வர வழிக்கு டைம் தெரியல, மணி 5 ஆயிடுச்சு. பூந்தமல்லி போகிற வழிக்கு நான் சொல்கிறேன், வா எனக்கு டைம் ஆச்சு, இதுமாரி நான் ஒரு வேலையாக வந்தேன் பூந்தமல்லிக்கு, எங்கள் ஃப்ரெண்டு பார்க்க வந்தேன் நான். நீ வா நீ கூட்டின்னு போ, பஸ்ஸு விட்டுட்டா அப்படின்னு கேட்குறேன். காரி அவங்க அண்ணன் காரியத்தை அன்னைக்கு வந்து பூந்தமல்லில எந்த லாட்ஜுக்கிடி போனேன், உன்னை ஏன் வர சொன்னான்? நான் சத்தியமா கேட்கல சொல்லவே மேம். சொல்லாத. இப்ப ஒரு நிமிஷம் சுகுமாரன், என்ன பண்ண போறீங்க இப்போ? என் பொண்ணு உங்களுக்கு யாரோட வாழ கேளுங்க. போறீங்க? உங்களோட வாயர் மேம், ஆ. நான் கூப்பிடுறதுக்கு வேலைக்கு வரணும் மேம். அவ்வளவுதான் மேம். அவங்க இருக்க கூடாது. அவங்க இருக்கட்டும் மேம், அவங்களுக்கு எதுவும் அப்புறம் நீங்களே- எதனா வந்தா மறுபடியும் கேளுங்க. நீங்களே சொல்லுங்க. அவங்களும் இருக்கட்டும், ஒரு 10 அடி 10 வீடு அது- தாண்டி இருக்கட்டும், நான் 10 வீடு தாண்டி இருக்கட்டும் மேம். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இன்னும் 3 மாசம் மேம். அதெல்லாம் நீ ஒரே ஒரு மாசம் ஒரே ஒரு நாள் ஆனாலும் அது கடன் வேலைக்கு. மேம். நீ கடன் யாருக்கு எங்களுக்கு ஒன்றும் வாங்கி வந்து கொடுக்கல. உங்களெல்லாம் வாங்கி போடல மேம், அதெல்லாம் வாங்கி வேணாம். கொண்டு போன கடன் நீ இருக்குது மேம். வாங்கி தந்து பண்ணா 2 பேரும் சேர்ந்து வாங்கி கொடுத்துங்க, 2 பேரும் சேர்ந்து கடை அடிங்க. எனக்கு அதை அப்ப பத்தி நான் 3 மாசம் வேலை செய்ய சொல்லி நீ இருமா இருக்கட்டும் மேம். எங்க இருக்குதா? இரு இப்போ எப்படி இந்த இப்போ அப்படி இப்ப என்ன வராது இப்பயா? வர என் மாட்டேன், வீட்டாண்ட வர மாட்டேல்ல? வர மாட்டேன். கடன் எல்லாம் ஏத்துக்கணும் போ. 3 மாசம் இல்ல, நீ 10 வருஷம் செத்தா கூட உனக்கு அத்து போட நான் வரமாட்டேன். என்னம்மா சொன்னீங்க? ஆமா வரமாட்டேன். நீ அவனுக்கு அவ்வளோ நான் வந்து நான் வாய்க்க விட்டு நான் 3 பிள்ளைங்களை பெற்று உனக்குன்னு நான் பேர் வச்சு பிற்பாடு எனக்கு நான் அவ கூட தான் போவேன் பிற்பாடு நான் எப்படி உன் அவர் கூட அப்படி சேர்ந்து- சொல்லலையே. இப்ப அப்படிதான் சொல்றாரு. இப்போ மேம் அவர் அப்படியே தான் சொன்னாரு. இப்ப நீ எப்படி சொன்ன? என் கூட வரலன்னா நீ இப்ப எப்படி இந்த அதே இருந்துக்குன்னா அப்ப என்ன அர்த்தம்? அப்படித்தான் நான் இருக்கிற இடத்துல தான் நீ இருக்கு. நான் நான்- இஷ்டம் நான் இருக்க மாட்டேன். நீ அப்படிலாம் தேவையில்ல. அப்படி அப்படின்னா நீங்களே எனக்கு வாய்க்க கேளுங்க. தேவையில்ல மேடம், நீங்க எனக்கு கேளுங்க. தேவையில்ல அப்படிலாம் நீங்க கேளுங்க. என்ன? நீங்களே சொல்லுங்க. நீங்க என்ன நான் என்ன சொன்னாலும் அது சொல்ல? நான் கட் பண்றேன் மேடம். நீங்க என்ன சொல்றீங்களோ அது நான் கட் நான் பண்றேன். இருக்கிற இடத்துல இல்லையா, அப்போ உனக்கு நான் வேலை ஊர்ல. அப்ப நீ 6 அப்ப வருஷமா நான் விட்டு சரி போறியா? சொல்ல செய்ய ஒரு கடன் ஆடிடலாம், கொஞ்சம் காசு வாங்கி போயிட்டு ஏன்னா ஒரு பொண்ணு ஏன்னா நகை ஏற்று அது போகலாம். இவ்வளவு வருஷம் எங்க போச்சு உனக்கு? நான் கூட்டு போட்டுமா நீ கூப்பிடல. அசிங்கமா பேசுறாங்க நீ கூப்பிடல மேடம். நீ கூப்பிடல. அசிங்கமா இருக்குது. நீ கூப்பிடல என்னை வந்து நீ கூப்பிடுற. சரி, நீங்க கூப்பிடுற இடத்துல இவங்க இருக்க கூடாது. இந்த 3 மாசம் டைம் கொடுத்துடுமா, எனக்கு பாக்கி இருக்குது. அப்ப நான் விட்டு பட்டா வண்டியை வெளியே எடுத்துன்னு வர முடியாது எனக்கு. அவ்வளவுதான். ஓ, அப்போ அந்த கடன் அடைக்கிறதுக்கு 2 ஆமா. பேரும் ஒரே இடத்துல வேலை பண்றீங்களா? ஒரே இடத்துல தான் மேம். நீங்க போக முடியாதா விட்டுட்டு? எங்களுதும் உண்டு, ஒரு வண்டி இருக்கு மேம். இன்னும் ஒரு எந்த கடை தனியா இருக்குது இருக்குது, மேம். அவரது தனியா இருக்கு. இன்னும் 3 மாசம் தான் மேம். ஆடி மாசம் என்ன இந்த வண்டி? ஆடி மாசம் வண்டி கடை அவ்வளோ அடைஞ்சிரும் மேம். சம்பாதிச்சு வேற வாங்குங்க. வேற வேற அது இடத்துக்கு வேற போகணும் இடத்துக்கு என்ன ஏன் வண்டி? மாத்திக்கணும்? 407 மேம். 1500 கல் போட்டு ஓட்டுவோம். ஓ, கல்லு போட்டு போட்டு அப்படியே இறக்குறது. அது நடக்கணுக்கு காசு கொடுத்துருவாங்க அவங்க. வண்டியை பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு பணம் வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கு ஒன்னால முடியல, வண்டி வாங்கறதுக்கு மட்டும் எங்க மேல பணம் வந்துச்சு? மாமா அது வேற ஆளுக்கு வாங்கி கொடுத்து வேற மாமா ஆளுக்கு விட்டு போயிட்டா மேம். அது வேற காசு ஆளுக்கு நீ எப்படி வாங்கி கொடுத்த? வேற நம்ம ஆளுக்கு கடன் வாங்கி கொடுங்க பட்டுக்கிறோம், நம்ம கடன் பட்டுக்கிறோம். இப்போ நீங்க அந்த அம்மாவும் அவங்களும் ஒண்ணா இருக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. நீங்க என்ன செய்ய போறீங்க? நான் தனியா இருக்கேன். இப்போ இந்த 3 மாசம் என்ன பண்ணாரு? இந்த 3 மாசம் நான் அங்கதான் இருந்தேன். இல்ல, இந்த 3 முடிவு பண்ணி பிரியறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாள் கூட ஒண்ணா இருக்க கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம்? என்னால அங்க விட்டு வேற எங்கேயும் போக முடியாது. ஏன்? இப்போ எங்க போக இப்ப முடியாது அந்த மேம். வண்டி கடன் எனக்கு இப்போ இன்னும் வண்டி கடை இருக்குது. இருக்குது. எத்தனை இருக்கு? இன்னும் 45,000 இருக்குது. 45,000. 45,000 நம்ம கொடுத்துட்டா 45,000 கொடுத்துட்டாலும் நான் வேற இடத்துக்கு போறேன். ஆனா இப்போ உடனே எங்க ஓனர் வண்டியை வெளியே விட மாட்டாரு. ஏன்? 45,000 கொடுத்துட்டா அப்புறம் என்ன? அவர்கிட்ட பேசணும். பேசுங்க. பேசு. நீங்க போறதுக்கு ரெடி தானே? அது அவரை தான் போக சொல்லுவார், என்ன போக சொல்ல மாட்டாங்க. ஏன்? அவரை தான் போக சொல்லுவார். ஏன்? 3 மாசம் வந்து
அவங்க இருந்தால் அவங்களே அனுப்பிச்சி விட்றோம்மா. அப்பயே சொன்னாங்க அவங்க. என்னது? அவங்க பொண்டாட்டியோட போய் இருந்துக்கிட்டோம் அன்பு, ஆ. இவங்க பொண்டாட்டியோட போய் இருந்துக்கும், அந்த பொண்ணுக்கு யாரும் இல்லை, அது இங்கே இருந்துக்கிட்டோம் ஆ. அப்படின்னு அப்படியா? சொல்லி சொன்னாங்க. சரி, 45,000 உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கு? உனக்கு எந்த 46,000 இருக்கு. அது கொடுத்தா உங்க கடன் முடிஞ்சிடும், முடிஞ்சிடும். வெளியே வந்துடலாம். ஆமாம். இப்போ 45,000 ரூபா கொடுத்தா நீங்க வெளியே வந்துடுவீங்களா? ம். வண்டி எடுத்துட்டு வெளியே வந்துடுவீங்க. சரி, அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மேம் ஒன்றுமே இல்லை மேம். இரு. இங்கே ஏற்பாடு பண்ணவங்க நீ கட் வச்சுக்கிறியா? சொல்லலாம். இரு, நீங்க வச்சுக்கிறியா? இப்போ பொண்ணுக்கு நகை பார்த்து வீடு விற்று கொடுத்தான். இப்போ இருக்கிட்ட ஒரு வீடு 2 வீடு இருக்குது. அது விற்று தான் நம்ம சரி அது மீட்டு ஏற்றணும் வரணும். சரி, அவ்வளோதான் இரு இரு. நீங்க சொல்றீங்க 45,000 யாருக்கு நீ கடன் பட்ட? நீங்க சொல்லுங்க மேடம். யாருக்கோ கடன் பட்டாங்க. இப்போ உங்களுக்கு புருஷன் வேணுமா வேண்டாமா? எனக்கு புருஷன் வேணாம். அப்ப அந்த 45,000 அந்த வண்டி வேணாம். வண்டி கொடுத்துட்டு என் கூட நீ கை கொள்ளறவ. வண்டி வேணாம். என்னால இப்ப முடியாது. நானே கடன் முடியாது. கடன் அப்போ கண்ணு. 3 மாசம் சேர்ந்து வரல மேம். நான் என்னம்மா, வரல. ஊர்ல வந்து அவத்த என்ன நான் மேம் வரல. இருக்குது? ஊர்ல எதுவுமே வேலை இல்லை இல்லையா? மேம். வேலை இல்லை மேம். போன என் மேஸ்திரி வேலைக்கு தான் போனோம். ஊர்ல வேலை அம்மா பண்ணறதுக்கு இல்ல. வெட்டியா தான் உக்காந்து இந்த அம்மா இருக்கிற இடத்துல நீங்க இருக்கக்கூடாது. முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒண்ணா இருக்கக்கூடாது. 3 மாசம் உங்க வாழ்க்கையை மறுபடியும் திருப்பி போடும். சரி மேம், போகிறோம் மேம். வரேன்னு சொல்லிட்டாங்க. நீங்க கிளம்புங்கம்மா. வண்டி உங்களுது இல்லை. வண்டியை விட்டுட்டு அவங்களோட போயிடுங்க. சரி மேம். ம்? சரி. கூட்டிட்டு போய் இன்னும் அது ஜாக்கிரதையா வச்சுங்க. இதுக்கு மேல அந்த அம்மா போன் பண்ணக்கூடாது. இவருக்கு பண்ண மாட்டாங்க. சேம்பர் பக்கம் இவருக்கு வண்டியே இதுக்கு மேல தேவையில்ல. தேவையில்லை, அவங்க சொல்லிட்டாரு. போகக்கூடாது. சரிங்களா? சரி மேம், நான் இருக்கிறேன் மேம். பொண்டாட்டி போங்க. பிள்ளைங்களை பாருங்க. சரி மேம். டக்குன்னு ஓகே சொல்றீங்க. பின்ன அவங்க போய் எதனா ஒரு பேச்சு தான் மூடு பண்ண மேம். நீங்க ஒழுக்கமா இருப்பீங்களா இருப்போம் மேம். இனிமையாச்சும்? வேலை இருந்தால் தான் போக முடியும் மேம். வேலை என்ன இப்படி அப்படி தான் கிடையாது உட்காந்து மேடம். மேம். அவ்வளோதான் வேற மேம். மேடம் நீ இவரு மேஸ்திரி வேலைக்கு விட்டா நம்மளுக்கு நீ கால் மேஸ்திரி கையெல்லாம் வேலைக்கு வந்து பத்தல் போயிடும். அப்ப நான் போய் சேரணும். நீங்க சொல்லுங்க மேடம். நான் போய் உங்களுக்கு மேஸ்திரி பயமாச்சு மேம். மேடம் நம்ம அவர் வண்டி வந்து ஓட்டுறது தான் தெரியுமா? பயணம். ஒரு 4 நாளைக்கு பண்ணீங்கன்னா உங்களுக்கும் பழக்கம் ஆயிடும். மேடம் போனோம் மேம். 2 மாசத்துல எனக்கு கை கால்லாம் அப்படியே அவர் பத்து வந்து பத்து அவங்களுக்கு நடுங்க. ஆம்பளைக்கு எப்படின்னா பொம்பளைக்கு பொம்பளைக்கு எப்படி இருக்கும்? அவங்க எல்லாம் ஈஸியா செய்யறவங்க. ஆ, ஜல்லி பாத்துக்கங்க. கலகுறது, அந்த ஜல்லி கலகுறது தான் மண்ணில் துண்ணு போறது காலு. அவரு போனா மெட்ராஸ்ல தான் வேலை செய்வாரு. ம். ஊர்ல வந்தா ஒரே ஒரு நாள் வந்து வேலை பாரு, ஒரு வரணும். ஊர் ஜனம் மாரி இருக்கு மேம். அப்படியே சேர்ந்து 6 மாசம் ஊர்ல போய் உக்காந்துக்கிறாங்க. இருக்கிற வேலை இன்னும் பாக்குறாங்க. இருக்கு. இவ்வளவு நாள் இருக்கத்தானே வருவார் மேடம். காசு வா போலான்னு கூப்பிடுவாரு. இந்த பாருங்க, உங்க ஊர்ல உங்க பொண்டாட்டி பிள்ளைங்களோட என்ன வேலை இருக்கோ செஞ்சு குடும்பத்தை பாருங்க. சரி மேம். புரியுறதுங்களா? கிளம்புங்க.